அதாவது இந்த படத்துக்கு யாருப்பா தமிழ் டப்பிங் எழுதுனது, யார் பேசுனது, நொறுக்கி விட்டுருக்கியே அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. படம் பார்த்து முடிச்சோன்னே ஆக்சுவலி பொதுவாகவே இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல பார்க்கும்போது வேற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அவங்க பேசுறதுக்கும் நம்ம தமிழ் டப்பிங்க்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் இதுல இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அப்படிதான் இருக்கும் நானும் நினைச்சேன். ஏன்னா டெட்பூல் அண்ட் உல்வேரியன் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னோடனே நான் என்ன யோசிச்சேன்னா, சரி டெட்பூலோட கேரக்டரே அநாகரிகமா அப்படியே அட்டகாசம் பண்றதுதான். ஸோ நிறைய மோசமான டைலாக்லாம் எப்படி உங்க தமிழ்ல கொண்டு வர போறாங்கன்னு யோசிச்சேன். ஆனா அதெல்லாம் வந்து கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் டப்பிங்லயும் செம்மையா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மார்வல் படத்தை தமிழ்லயும் நல்லா என்ஜாய் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த படம் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட போனா மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். இல்ல நீங்க ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க, காதுகள்ல பஞ்சு வச்சுக்கோங்க. சில விஷயங்கள்